Hi friends, welcome to Sugindiya channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா அவரைக்காய் முட்டை பொரியல். சிம்பிளா டேஸ்டியா எப்படி பண்ணலாம்? வாங்க வீடியோக்கு போகலாம். தேவையான ingredients பார்த்துடலாம். 2 tablespoon ஆயில், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் கடுகு, தேவையான அளவு கொத்தமல்லி இலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 வெங்காயம், தேவையான அளவு உப்பு, ஒரு முட்டை, ஒரு பவுல் நிறைய அவரைக்காய், ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் அந்த அவரைக்காவை எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக தண்ணி தெளித்து விடுங்க. தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவரைக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த அவரைக்காவை நல்லா ஓரமாக வச்சுட்டு ஒரு முட்டையை அது கூட ஊற்றிக்கோங்க. ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிளறி விட்டுறலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வேறு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அவரைக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.